வணக்கம். உங்க ஆன்மீக வாழ்க்கை ஒரு பக்கம், உங்க ஆபீஸ், வீடுன்னு அன்றாட வாழ்க்கைன்னு இன்னொரு பக்கம்னு ரெண்டும் தனித்தனி தண்டவாள மாதிரி போறதா என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு அற்புதமான யோசனைய பத்தி பேச போறோம். இது நம்ம வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்திடும். நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் எப்படி ஒரு சந்தோஷமான அனுபவமா, ஒரு ஆழமான தொடர்பா மாத்துறதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்துடலாம். முதல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரிவினைய பத்தி பேசுவோம். அப்புறம் பக்தியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ஆழமா பார்ப்போம். தொடர்ந்து இந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது, அதனால என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இதை எப்படி நம்மளோட தினசரி பழக்கமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஆன்மீகத்துக்கும் நம்ம அன்றாட வேலைகளுக்கும் நடுவுல நாமளே எப்படி ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோன்னு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? காலையில பூஜை பண்ற நேரம் மட்டும் கடவுளுக்கான நேரம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ், பிசினஸ், குடும்பம்னு ஆரம்பிச்சா அது நிஜ வாழ்க்கை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவர் இருக்கிற மாதிரி நீங்க உணர்றீங்களா? நம்மள நிறைய பேருக்கு இதுதான் நடக்குது. காலையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது ஒரு பழக்கத்துல கடமைக்காக சாமி கும்பிடுறோம். ஆனா அந்த நேரம் முடிஞ்சதும் நம்ம நாள் முழுக்க வேலை, பணம், இலக்குகள்னு வேறொரு உலகத்துக்குள்ள போயிடுறோம். இதனால நமக்குள்ளேயே ஒரு முழுமை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். ஒருவேளை நம்ம அணுகும் முறையில தான் பிரச்சனையே இருக்குமோ? இன்னும் அதிக நேரம் பூஜை அறையில இருக்கிறது தீர்வு இல்லாம பிரார்த்தனைனா என்னங்கிற நம்ம புரிதலை மாத்துறது தான் தீர்வா இருக்குமோ? இங்கதான் விஷயமே இருக்கு. கீதைய பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்தின்னா நாம என்ன செய்றோம் அப்படிங்கறத விட எந்த மனசோட செய்றோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. நம்ம செயலுக்கு பின்னாடி இருக்கிற அன்புக்கும் நோக்கத்துக்கு தான் உண்மையான மதிப்பு. பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான வரி மாதிரி இருந்தாலும் இது நம்ம வாழ்க்கைய பாக்குற விதத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கவனம் நம்ம குடுக்கற பொருள் மேல இருந்து குடுக்கற நம்ம மனசு மேல முழுசா திரும்புது. இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லையா? ஒரு அம்மா அவங்க குழந்தை மேல வச்சிருக்கிற அன்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க கணக்கு வழக்கு பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ஒவ்வொரு செயலும் அந்த அன்பிலிருந்து இயல்பா பொங்கி வரும். கீதை சொல்ற பக்தியோட உண்மையான சாரம் இதுதான். சரி, இந்த அழகான யோசனை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும்? இத ஒரு நடைமுறை தத்துவமா மாத்திர 2 முக்கியமான போதனைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல் போதனை ரொம்ப சிம்பிள். நீங்க கொடுக்கற பொருள் எவ்ளோ பெருசுங்கிறது முக்கியம் இல்ல. அன்பான மனசோட நீங்க அர்ப்பணிக்கிற ஒரு சாதாரண இலையோ ஒரு பூவு கூட போதும். அது முழு மனசோட ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லுது. இப்போ அடுத்த போதனை இத இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது. அந்த பக்தி மனப்பான்மைய வெறும் பூஜை அறையோட நிறுத்திக்காம நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிலையும் நீங்க சாப்பிடுறது, வேலை செய்யறதுன்னு நீங்க செய்யற எல்லாத்தையுமே எனக்கான அர்ப்பணிப்பா மாத்துன்னு சொல்லுது. சரி, இதையெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அது ரொம்ப நியாயமான கேள்வியும் கூட. இந்த பயிற்சியோட பலன்கள் வெளியிருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளேயே பெரிய மாற்றங்களை உருவாக்குது. நாம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம செய்யற இந்த அர்ப்பணிப்பு கடவுளுக்காக இல்ல. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே அவருக்கு சொந்தமானதுதான். இது நமக்காக, நம்ம மன அமைதிக்காக, நம்ம வளர்ச்சிக்காக நாம செஞ்சுக்கிற ஒரு பயிற்சி. இந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட வாழ ஆரம்பிச்சா நம்ம வேலை, உடைமைகள், ஏன் நம்மள பத்தியே நமக்கு இருக்கிற பார்வையில 5 அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வேலை ஒரு சுமையா இல்லாம ஒரு சேவையா, ஒரு ஆனந்தமா மாறிடும். அடுத்த ப்ரொமோஷனுக்காகவோ பாராட்டுக்காகவோ கவலைப்படாம செய்யற வேலைய ரசிச்சு செய்யற ஒரு வாழ்க்கைய கற்பனை பண்ணி பாருங்க. 2வது, நம்மகிட்ட இருக்கிற எதுக்குமே நாம ஓனர் இல்ல, வெறும் ட்ரஸ்டி தான் இது நமக்கு ஞாபகப்படுத்தும். ஒரு அழகான வீட்டுக்குள்ள போற விருந்தாளி மாதிரி அங்க இருக்கிறத அனுபவிப்போம். ஆனா அது நம்மளோடுதுன்னு உரிமை கொண்டாட மாட்டோம். இது ஒரு விதமான விடுதலையே கொடுக்கும். 3வது, இந்த மனப்பான்மை நமக்கு ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கும். நாம செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு அர்ப்பணிப்பா பார்க்கும்போது குறுக்கு வழியில போறதுக்கோ தர்மத்தை மீறதுக்கோ நம்ம மனசு இடம் கொடுக்காது. 4வது, இது நம்மளோட நான்கிற அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கும். நம்ம செயல்களோட பலன்களை அர்ப்பணிக்கும்போது எல்லாம் நான் தான் செஞ்சேங்கிற எண்ணம் போய் நான் ஒரு கருவி மட்டுமேங்கிற பணிவு வரும். கடைசியா 5வது நன்மை என்னன்னா, இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை நம்ம மனச பக்குவப்படுத்துது. ஆழமான ஆன்மீக ஞானத்தை ஏத்துக்கிற தகுதியை நமக்கு கொடுக்குது. இது ஒரு புதிய புரிதலுக்கான வாசலை திறந்துவிடும்.
அப்போ நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி வந்திருக்கோம். ஆனா ஒரு புது பார்வையோட. பிளவுப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். இங்க எந்த ஒரு செயலும் சாதாரணமானது இல்ல. எல்லாமே புனிதமானதுதான். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். நீங்க பெரிசா எதையும் தேட வேண்டாம். இன்னைக்கு நீங்க செய்ய போற ஒரு சின்ன அன்றாட வேலைய, அத நீங்க குடிக்கிற ஒரு கப் காஃபியா இருக்கலாம், இல்ல நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், அத ஒரு புனித அர்ப்பணிப்பா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. தேர்வு உங்க கையில தான்.